எப்படி போறது எப்படி போறதுன்னு எனக்கு வழியே தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? இங்கேருந்து வர்றதை பார்த்தா நம்மள மாதிரியே இருக்கு. ஆனால் ஒரிஜினல் நம்ம இங்கே இருக்கும்போது இது யாரு? நான் யாருன்னு பார்த்துட்டு இருக்கிறியா? ஆமாம், மேப் ஒரிஜினல் மேப் நான் தான். அப்போ நீ யாரு? எல்லாருமே ஒரிஜினல் மட்டும் தான் இருக்கணுமா என்ன? ஆமாம், நான் ஒரிஜினல் இல்லை, உன்னோட டூப்ளிகேட் மேப். என்னது டூப்ளிகேட் மேப்பா? ஆமாம். நீ டூப்ளிகேட் மேப்பாக இருந்து எல்லாருக்கும் நன்மை செய்யாமல் உபத்திரம் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் பைபிளில் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? பைபிள் நிறைய வசனம் இருக்கு. தீமையை விட்டு விலகி நன்மையை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாயின்னு ஒரு வசனம் இருக்கு. அது இருக்கட்டும், அதுக்கு என்ன செய்யணும்னா நீ இப்படி தீமை பண்ணாம நன்மை பண்ணாதான் நீ நிலைச்சு இருக்க முடியும். நீ அப்போ டூப்ளிகேட்டு, நீ வேஸ்ட் தான். நான் வேஸ்டாவே இருந்துட்டு போறேன். பார்ப்போம் யாரு குட்டா இருக்கான்ட்டு. பாப்போம். எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டு. இப்போதான் நம்ம கையில ஃபோன் இருக்குல்ல, ஃபோன்ல மேப் போட்டு பார்க்கலாம். ஃப்ரம் சுரண்டை டு ஹெவன் எப்படி போறது? இந்த அதான் போட்டால மேப்பை, நம்ம வந்து வேலையை கட்ட வேண்டியதான். எந்திரி போட்டுட்ட போக வேண்டாமா பல்லோகத்துக்கு? என்ன எந்த சத்தம் கேக்குது? போ, ஸ்ட்ரைட்டா போ. ஸ்ட்ரைட்டா போய் ஒரு யூ-டர்ன் போடு. யூ-டர்ன் போட்டு ஒரு லெஃப்ட்ல திரும்பு. லெஃப்ட்ல திரும்பி மறுபடியும் லெஃப்ட்ல போனேன்னா ஒரு பணம் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். இருக்கா? ஆமா இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள ஸ்ட்ரைட்டா போன நினைச்சுக்கோ, நிறைய உனக்கு பணம் தருவாங்க. சரியா? இந்த உலகத்துல பணம் இல்லாம நம்மள என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. அந்த பணத்தை எல்லாம் வாங்கிட்டே நீ போயிட்டே இருந்தனா டைரக்டா பரலோகம் போயிடலாம். ஆமா, பணமும் எனக்கு நல்லதுதான். பண ஆசை எல்லா தீமைக்கும் மேலாய் இருக்கிறது. ஆனா பணம் இருந்தா நான் ஃபோன் வாங்கலாம், நல்ல ட்ரெஸ் வாங்கலாம், ஜாலியா இருக்கலாம். சரி, நான் இந்த வழியாவே போறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நீ இப்போ போற வழி தப்பு. நீ இப்போ ரைட் சைடில் உள்ள ரோட்ல மட்டும்தான் போகணும். இது என்ன இன்னொரு சத்தம் கேக்குது எனக்கு? நீ ரைட் சைடில் திரும்ப, நீ லெஃப்ட் சைடில் நிற்கிற. நீ போற வழி தப்பு. ஐயோ, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே இப்போ. ஏய் நில்லு, அங்கிட்டு போகாத. அங்கிட்டு போகனா நீ நரகத்துக்கு தான் போவ. இப்போ என்ன இன்னொரு சத்தம் கேக்குது? இப்போ நான் என்னதான் பண்ணட்டும்? நீ ஒன்னும் பண்ணாம நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளு. சரி, நீ சொல்லு, நான் கேக்குறேன். மறுபடியும் ஸ்ட்ரைட்டா போ. ஸ்ட்ரைட்டா போயிட்டேன். லெஃப்ட் திரும்பு. ஒரு யூ-டர்ன் போடு. யூ-டர்ன் போ. மறுபடியும் லெஃப்ட் போய் மறுபடியும் லெஃப்ட் போனா ஒரு தெரு இருக்கா? இருக்கு. அதுல என்ன எழுதிருக்குன்னு பாரு. புகழ்னு எழுதிருக்கு. புகழ்னு எழுதிருக்கா? ஆமா. அந்த ஸ்ட்ரீட்ல நேரா போய்கிட்டே இருந்தனா சரி, போற வழியில எல்லாம் உன்னை பார்த்து எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க. உன் ட்ரெஸ்ஸை பார்த்து, உன் ஹேர் ஸ்டைல் பார்த்து, உன்னோட ஆக்டிவிட்டி பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து உன்னை செய்வாங்க, புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்களா? உனக்கு ஜாலியா இருக்குமா? சரி, நான் இந்த வழியா போறேன். போ அப்படியே. ஆமா, எல்லாரும் எனக்கு டாட்டா காட்டுறாங்க, வணக்கம் சொல்றாங்களா? ஆமா, அப்படியே கேட்டுட்டே போ. மனுஷனுக்கும் அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ. நீ இப்ப போற வழி தப்பான வழி. லெஃப்ட் சைடு போகாத, அப்படியே ரைட் சைடு திரும்பு. என்ன எனக்கு குழப்பமா இருக்கு. ஒரு இது லெஃப்ட்னு சொல்லுது, ரைட்னு சொல்லுது. இப்போ நான் என்னதான் பண்ணட்டும்? என்ன பண்ணனே தெரியலையே. நான் உனக்கு எத்தனை டைம் சொல்றேன், நீ கேட்கவே மாட்டேங்க. ஏன் கேட்க மாட்டேங்க? சரி, நீ சொல்லு, நான் இப்போ என்ன பண்ணணும்? இனிமே கரெக்டா போவியா? சரி, நான் போறேன். கரெக்டா சொல்றேன். சரி சொல்லு. சரி, அப்ப மறுபடியும் ஸ்ட்ரைட்டா போ. ஸ்ட்ரைட்டா போயிட்டேன். லெஃப்ட் போ. லெஃப்ட் போயிட்டேன். மறுபடியும் ஒரு லெஃப்ட். மறுபடியும் ஒரு லெஃப்ட். இப்போ ஒரு போர்டு இருக்கும் பாரு. என்ன எழுதிருக்கு? என்ன எழுதிருக்கு நல்லா பாரு. சுகம், கம்ஃபர்ட்னு எழுதிருக்கு. இருக்கா? ஆமா. இது என்ன ஸ்ட்ரீட் தெரியுமா? என்ன ஸ்ட்ரீட்? உனக்கு கை வலி கால் வலி எது இருந்தாலும் நினைச்சுக்கோ, இந்த சைடோடி போனா எல்லாமே உனக்கு சரியாயிரும். ஆமா, இப்போ எனக்கு நடந்து வர எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நாங்க போனா ரெஸ்ட் எடுத்துக்குவேன். அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டே போயிடணும்னு நினைச்சுக்கோங்க, அவனோட எல்லா வலியும் சரியாயிரும். அப்படியே பரலோகம் போயிடலாம். சரி. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நீ போற வழி தப்பு, ரைட் சைடுல திரும்பு.
ஆமா, இது சொல்றது கரெக்டு தானே. நம்ம பைபிள்ல கூட வாசித்திருக்கோம்ல, பரலோகத்துக்கு போற வாசல் குறுகியது. நான் இப்போ போற வாசல் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. நான் இப்போ என்னதான் பண்ணேன்? இசப்பா, எனக்கு ஒரு வழியை காட்டுங்க. நாம் நிலையான நகரை நோக்கி செல்லும்போது பல குரல்கள் நம்மை நெருக்குகிறதாக உள்ளது. அதே நேரம் நம்மை நோக்கி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற சத்தமும் தொனிக்கிறது. தேவனின் சத்தத்திற்கு செவி கொடுத்து சித்தம் செய்தால் நிலையான நகரமும் நித்திய சந்தோஷமும் நமக்கே. நீல